Hello students. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12th physics second lesson current electricity னுடைய 6th exercise problem தான் வந்து பார்க்க போறோம். இந்த questionல என்ன கேட்டிருக்காங்கங்கறத first பார்க்கலாம். The three identical lamps each having a resistance R are connected to the battery of EMF epsilon. சரி, மூணு லாம்புக்குமே ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ஒவ்வொரு லாம்புக்கும் இண்டிவிஜுவலா ரெசிஸ்டன்ஸ் R. ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Calculate the current in the circuit when S is open and closed. இந்த switch ஓப்பன்ல இருக்கும்போது இந்த டோட்டல் சர்க்கியூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகிறது எவ்வளவு? If in case இது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகும்? ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் இஸ் ஓப்பன். ஸோ ஸ்விட்ச் ஓப்பன்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் ஓப்பன்ல இருக்கும்போது இந்த சைடு வந்து உங்களுக்கு கரண்டே ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த ஆர்ம்ல எதுவுமே கரண்டே ஃப்ளோ ஆகாது. ஸோ ஏ பி சி இப்படி க்ளோஸ்டு சர்க்கியூட்ல தான் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? க்ளோஸ்டு சர்க்கியூட் இந்த சென்ஸ் இது டோட்டலாகவே ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட். ஸோ இந்த எஸ் அப்படிங்கிறது ஓப்பன்ல இருக்கு. ஓகேவா? இப்போ ஸோ எஸ் வந்து ஓப்பன்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு சர்க்கியூட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பல்புக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இதை மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஒவ்வொரு பல்புக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க கரண்ட் ஃப்ளோ ஆகிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு டோட்டல் வோல்டேஜ் எப்சிலான், ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன். ஸோ ஆட் தான் பண்ணுவோம். ஸோ 3R. ஓகேவா? கரண்ட் அப்படிங்கும்போது V டிவைடட் பை R தானே. ஸோ V டிவைடட் பை R டோட்டல். ஸோ வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ வோல்டேஜ் என்ன? எப்சிலான். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? 3R. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் இன் கேஸ் எஸ் க்ளோஸ்டா இருக்கு. க்ளோஸ்டு. ஸோ க்ளோஸ்டுங்கும்போது இப்போ இது மட்டுமே தான் வந்து உங்களுக்கு ஒரு சர்க்கியூட்டா இருக்கும். ஸோ சியில் உங்களுக்கு எந்த ஒரு கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. அப்போ சர்க்கியூட் எப்படி மாறும் அப்படின்னா ஸோ ஸ்விட்சு க்ளோஸ்டா இருக்கு. இங்கே எப்சிலான், இது பிளஸ் மைனஸ், இது ஏ பி. சியில் கரண்டே ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2R. வோல்டேஜ் வந்து எப்சிலான். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது வோல்டேஜ் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்குறாங்க? What happens to the intensities of the bulbs A, B, C? இன்டென்சிட்டி அதாவது பிரைட்னஸ். ஸோ பிரைட்னஸ் எப்படி இருக்கும்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதே கண்டிஷன் தான். ஸோ ஸ்விட்ச் வந்து ஓப்பனில் இருக்கும்போது எனக்கு பல்ப் ஏ பி சி மூணு என்ன கண்டிஷனில் இருக்கு? சீரிஸ் கண்டிஷனில் இருக்கு. ஸோ ஏ பி சி மூணும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கு. இன் சீரிஸ். ஸோ அப்போ கரண்ட் வந்து ஈக்குவலாக தான் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? Current through all bulb is same. Or same. ஸோ அப்போ இன்டென்சிட்டியும் சேமாக தான் இருக்கும். Therefore equal intensity.
ஓகேவா if in case s closed ஆயிடுச்சு ஓகேவா switch closed ஆயிடுச்சு அப்ப என்னென்ன சர்க்யூட் என்னென்ன பல்ப் மட்டும் வந்து உங்களுக்கு சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கும் ஏவும் பில மட்டும் பியும் மட்டும் தான் சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கும் ஓகேவா அப்ப current through a b is same or same C ல current flow ஆகாது ஓகேவா so no current flow through bulb C அப்ப A B யும் equal intensitiesல இருக்கும் intensity இப்ப இங்க இருக்கிறத விட இங்க intensity அதிகமா இருக்கும் equally increase ஏன்னா இங்க flow ஆகுற current தான் இங்க equal divide ஆகி இங்க கொடுத்துருது Aவுக்கும் Bக்கும் அப்ப equal increase ஆகும் C will not glow ஓகேவா ஏன்னா அங்கதான் current flow ஆகல ஓகேவா so இதுதான் B subdivision உடைய answer next subdivision ல என்ன கேக்குறாங்க calculate the voltage across 3 bulbs when S is open and closed so எனக்கு voltage calculate பண்ண சொல்றாங்க so voltage சரி அந்த பல்ப் இருக்கக்கூடிய சர்க்யூட்டை பார்ப்போம் இங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் S வந்து ஓபன்ல இருக்கு ஓகேவா ஓபன்ல இருக்கும்போது சோ இது ஃபுல்லுமே ஒரு ஹோல் சர்க்யூட் ஓகேவா சோ இந்த சர்க்யூட்டையே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா பாப்போம் சோ சர்க்யூட் எப்படி மாறும் இங்க மேல நம்ம போட்ட மாதிரியே மாறும் ஓகேவா A B C ஈக்குவலான ரெசிஸ்டன்ஸ் plus minus இது எப்சிலான் சரி voltage across VA இப்ப மூணு பல்பும் வந்து உங்களுக்கு சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு so current same but voltage differ ஆகும் இல்லையா so இங்க current into resistance across bulb A ஓகேவா current என்ன கண்டுபிடிச்சோம் so இங்க வந்து பாருங்க இங்க இதே சர்க்யூட் தானே current என்ன epsilon divided by 3R ஓகேவா epsilon divided by 3R into resistance across bulb A என்ன R so இந்த Rம் Rம் cancel ஆகும் so epsilon divided by 3 அதுவே voltage across B I into RB same epsilon divided by 3 into R so epsilon 3R இந்த Rம் Rம் cancel ஆகும் epsilon divided by 3 same VC க்கும் அதே வேல்யூ தான் வரும் ஏன் resistance same currentம் same இதே வேல்யூ தான் வரும் so epsilon divided by 3 ஓகேவா இது எப்ப S is open ஓகேவா if in case S வந்து closed இருக்கு ஓகேவா so closed இருக்குன்னா இந்த சர்க்யூட் தான் so இந்த சர்க்யூட் இதே சர்க்யூட்டையே இங்க நம்ம எடுத்துக்கலாம் இங்க voltage across resistance A so current into resistance across A so current value என்ன இங்க epsilon divided by 2R into R resistance ஓகேவா இதுவும் கட் ஆச்சுனா so epsilon divided by 2 same voltage across B so equal same இங்க current same so resistorம் equal value இதே value தான் வரும் so இங்க Cங்கிற பல்ப் மட்டும் இருக்காது ஏன்னா அங்க current flow ஆகல அப்ப ரெசிஸ்டன்ஸும் voltageம் அங்க 0 தான் ஓகேவா so இது S is closed so closed conditionல இதுதான் வந்து value next
லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்கங்கிறது பார்க்கலாமா? பவர் டெலிவர்ட் டு தி சர்க்யூட் when S is opened and closed. சரி, பவர் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பவருக்கு ஃபார்முலா என்ன? சிம்பிள். பவருக்கு பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட். ஓகே, எஸ் ஓப்பன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ பவர் அக்ராஸ் பல்ப் ஏ. இங்க சேம் இதே சர்க்யூட்டையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? வோல்டேஜ் அக்ராஸ் ஏ, பல்ப், கரண்ட் அக்ராஸ். ஸோ கரண்ட் சேம் தானே, இது சீரிஸ். ஸோ வோல்டேஜ் இங்க என்ன? எப்சிலா டிவைடட் பை 3. கரண்ட் என்ன? இங்கே தான் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம். அதே வேல்யூ தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எப்சிலா டிவைடட் பை 3R. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வேல்யூ என்ன ஆகும்? எப்சிலா இன்ட்டு எப்சிலா, எப்சிலா ஸ்கொயர், 3 3s are இங்கே 9. ஓகேவா? சேம் இதே வேல்யூ தான் நெக்ஸ்ட் சர்க்யூட்ஸ்க்கும் வரும். VB இன்ட்டு I. வோல்டேஜ் என்ன இங்கே? எப்சிலா டிவைடட் பை 3. இங்கேயும் எப்சிலா டிவைடட் பை 3. ஸோ பவர் அக்ராஸ் பியும் சியும் ஏ எல்லாமே ஈக்குவல், சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ எப்சிலா ஆர் டிவைடட் பை 9R. ஸோ பவர் அக்ராஸ் பல்ப் சியும் எப்சிலா ஆர் டிவைடட் பை 9R. ஓகேவா? சரி, இது switch is open கண்டிஷன்ல. ஸோ switch closed கண்டிஷன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ closed கண்டிஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஏ பல்பும் பி பல்பும் மட்டும்தான் இருக்கும். ஸோ சி இருக்காது. ஓகேவா? ஸோ பவர் அக்ராஸ் ஏ, வோல்டேஜ் அக்ராஸ் ஏ இன்டூ கரண்ட். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ஏ எவ்வளவு? எப்சிலா டிவைடட் பை 2 இன்டூ கரண்ட் எவ்வளவு? கரண்ட் இங்கேயே நம்ம போட்டிருக்கோம், எப்சிலா டிவைடட் பை 2R. அப்போ எப்சிலா ஸ்கொயர் டிவைடட் பை 4R. ஓகேவா? ஸோ சிமிலர்லி பவர் அக்ராஸ் பல்ப் பி. ஓகேவா? அதுக்கும் எப்சிலா ஆர் டிவைடட் பை 4R. பவர் அக்ராஸ் சி பல்ப் 0 தான். ஓகேவா? சரி, இப்போ டோட்டல் பவர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் பவர் PA plus PB plus PC. ஸோ இந்த வேல்யூ 3 டைம் இருக்கா? சரி, அப்போ 3 times ஆஃப் எல்லாமே ஈக்குவல் வேல்யூ தான். ஸோ 3 times ஆஃப் எப்சிலா ஆர் டிவைடட் பை 9Rன்னு போடுறேன். ஸோ எப்சிலா ஆர் அப்படியே இருக்கட்டும். ஸோ 3 டேபிளில் 1 டைம், 9 வந்து 3 டைம். ஸோ ஆன்சர் இஸ் எப்சிலா ஆர் டிவைடட் பை 3, எப்சிலா ஸ்கொயர் டிவைடட் பை 3R. சிமிலர்லி இந்த வேல்யூவும் 2 டைம் இருக்கு. ஸோ twice the epsilon square divided by 4R. So 2 table 1 time, இது 2 time. So epsilon square divided by 2R. Okay va? So இதுதான் total power when switch is open, when switch is closed. Okay va? சரி, இப்ப எனக்கு last questionல என்ன கேக்குறாங்க? Does the power delivered to the circuit decrease, increase or remain same? சரி, power delivered to the circuit எனக்கு increase ஆகுதா decrease ஆகுதா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இங்க ஒரு பல்பு குறைஞ்சிருக்கு. ஓகேவா? சரி, அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 0.5 எப்சிலான் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். ஓகேவா? இங்க நம்மளுக்கு 0.3 எப்சிலான் ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். ஸோ எது வந்து இன்க்ரீஸ், எது வந்து வேல்யூ அதிகமாகுது, அதிகமாக இருக்கு? ஸோ 0.5 தான். ஸோ அப்போ பவர் டெலிவர்ட் டு தி சர்க்யூட் இன்க்ரீஸ் when switch is closed. ஓகேவா? ஸோ S is closed, டினாமினேட்டர்ல சின்ன நம்பர் இருந்தா அதுதான் வந்து கிரேட்டர் வேல்யூ. ஸோ 3 விட 2 தான் வந்து சின்னது. ஓகேவா? ஸோ பவர் டெலிவர்ட் டு தி சர்க்யூட் will increase. ஓகேவா?
அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். தேங்க்யூ.